உருண்டி எடுத்தோன்னே பாருங்க உருண்டு எப்படி இருக்குன்னு நீங்கள். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து ஒரு சிற்றுண்டி காணொலி ஒன்றுதானே, அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு சிற்றுண்டி. என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்னா பிலாக்கொட்டை சுசியம் தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் இப்போ கடலையாக இருக்கட்டும், பயராக இருக்கட்டும், கவுப்பி அதுகளில் வந்து அந்த தானியங்களில் கூடுதலாக வந்து சுசியம் செய்து கொள்ளலாம். இப்போ பிலாக்கொட்டையிலேயும் வந்து சுசியம் செய்து கொள்ளலாம். உண்மையிலுமே அதை வந்து நாங்கள் தூக்கி போடாமல் ஒரு கறிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். எல்லா கறிகளோடையுமே சேர்த்து சமைச்சு கொள்ளலாம் பெரும்பாலும். ஆனால் முருங்கங்காயாக இருக்கட்டும், பைத்தங்காய்க்கு எல்லாமே வந்து அந்த பிலாக்கொட்டை உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் பொரிச்சு நிறைய பேருக்கு வந்து பொரிச்சு சாப்பிட்றது இன்னும் பிலாக்கொட்டை பொரியலாண்டா உண்மையிலேயுமே அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பிலாக்கொட்டையை வந்து இன்றைக்கி சுசியம் தான் செய்ய போகிறோம். அதுலேயும் வந்து நிறைய சாப்பாடு செய்து கொள்ளலாம். பிலாக்கொட்டையிலேயும் வந்து இன்றைக்கு நாங்கள் சுசியம் செய்வோம். அதுவும் வந்து சிலவே இல்லாமல் வந்து இன்றைக்கு சுசியம் செய்ய போகிறோம். உண்மையிலேயும் தான். அப்போ தொடர்ந்து காணொலியை பார்ப்போமோ. பார்த்திங்கன்னா நாங்கள் சுசியம் செய்கிறதுக்காக 1 கிலோ அளவில் பிலாக்கொட்டை எடுத்துருக்கிறோம். அந்த பிலாக்கொட்டையை வந்து நீண்ட நாளைக்கு வச்சுக்கொள்ளலாம். எப்படின்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பழம் சாப்பிட்ட உடனே பிலாக்கொட்டையை எடுத்து காய வைக்கணும். நாங்கள் காய வைக்காமல் இப்போ ஈரழிப்பாகவே ஒரு இடத்த அப்படியே வச்சோம்னு சொன்னால் அது அப்படியே அந்த பூஞ்சலம் பிடிச்சி போடும். அப்போ அதனால் வந்து நல்ல வடிவாக காய வச்சுருந்தால் என்ன காலத்துக்கு வச்சுருக்கலாம். இப்போ அடுத்த சீசன் வர்றதுக்கு இடையிலேயே சில பேர் வந்து சில பேர் இல்லை இந்த இது கூழ் காய்ச்சி வந்தானே மற்ற கூழ் இருக்குது தானே, நாங்கள் ஒடியல்குமா கூழ் காய்ச்சிக்கு வந்து பிலாக்கொட்டையும் போட்டுக்கொள்கிறது. அந்த கூழுக்கு வந்து இப்போ சீசன் இல்லாத டைம் வந்து பிலாக்கொட்டையும் நான் எடுக்கிறது. இப்படி காய வச்சுருந்தா கட்டாயம் வந்து நீண்ட நாளைக்கு இருக்கும். இப்போ பிலாக்கொட்டையை நாங்கள் கழுவி எடுப்போம். என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல பிலாக்கொட்டையில் வந்து எங்கட மரத்து பழம் சாப்பிட்ட பிலாக்கொட்டையில் இப்போ வந்து முதல் கழுவி எடுப்பேன். ஆனால் ஒரு சாதாரண ஒரு காஞ்சாலும் ஒரு வலுவலப்பு தன்மை இருக்கும் எங்களுக்கு. தண்ணி போட்டோம்னா வலுவலக்கும். நாங்கள் அவிய போடுற பானைக்கு வந்து இப்படியே கழுவி எடுத்துட்டு இன்னும் ஒரு காவும் கழுவி எடுப்போம். நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். அதோட வந்து இந்த பிலாக்கொட்டை அவியறதுக்கு அளவாக தண்ணியும் எடுத்துருக்கிறோம். இனி அடுப்பை மூடி அவிய விடுவோம். அடுப்பெரிய தொடங்கிட்டுது. இப்போ நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். இப்போ நாங்கள் சீனி போட்டு இதை துவைச்சி அதோட வந்து சுசியம் தானே செய்ய போகிறோம், இனிப்பாக தானே செய்ய போகிறோம். அதனால் வந்து உப்பு வந்து கிணக்க போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் சரி. அவிச்சு சாப்பிட்றோம்னா கொஞ்சம் அளவாக போடலாமோ, தனியாக அவிச்சு அப்படியே சாப்பிட்டு அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் முந்தி கூடுதலாக இதை தானே செய்கிறது. ஆனால் முந்தி சிற்றுண்டி என்றாலே வந்து இந்த பிலாக்கொட்டை அவியல், பருப்பு சில நேரங்களில் பருப்பை வந்து அவிச்சு செய்கிறது. இப்போ வந்து உண்மையிலுமே அதுகளெல்லாம் வந்து மாறிட்டுது. ஆனால் முந்தைய சாப்பாடு சிற்றுண்டி சாப்பாடுண்டா இதுதான் எங்களுக்கு. பருப்பு சில நேரங்களில் வந்து சும்மா தாச்சிக்க வெறும் தாச்சிக்க எண்ணெய் எல்லாம் பாவிக்காமலுக்கு சும்மா வறுக்கிறது. வறுத்துட்டு அதுக்குள்ள கொஞ்சம் உப்பையும் போட்டு வறுத்து அந்த சட்டியும் அப்படியே உப்பு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்குள்ள சொட்டு தூளையும் போட்டு அது தனியாகவே சாப்பிட்டு கொள்வது. அப்படி முந்தைய காலம். இப்போ அப்படி இல்லை. இருந்தாலும் வந்து நாங்கள் இது அந்த பிலாக்கொட்டையில் வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். அது வந்து இப்போ சின்னக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து செய்து கொடுக்கலாம். இது பிலாக்கொட்டைன்னு எனக்கு தெரியாது, பிலாக்கொட்டையில் செய்தே தெரியாமல் தான் இருக்கும் எங்களுக்கு. இப்போ வந்து இது அவியட்டுக்கும். இனி நாங்கள் வந்து சுசியத்துக்கு தேவையான அந்த தேங்காய் பூ எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்துக்கொள்வோம். என்ன இளநீ குடிக்க போகிறீங்களா? 2 அடியில் வந்து தேங்காய் உடைச்சிட்டேன். சரியா குடிப்போம். சில இளநீ புளிக்கும், சிலது வந்து இனிப்பாக இருக்கும். அப்படி இருக்குது இளநீ மாதிரி இருக்கு. அதான் இனிக்குதா புளிக்குதா? சிலது கொஞ்சம் புளிப்பு தண்ணி இல்லை, கொஞ்சம் வரும். அது இளநீன்னா வரும். இளநீ ஓகே, இது தேங்காய்க்குள்ளே இருக்கிற இளநீ கொஞ்சம். இப்போ நாங்கள் வந்து நல்லா திருவி எடுப்போம். ஆனால் பாதி காணும் எங்களுக்கு. இப்போ நாங்கள் ஒரு காற்று வந்து பார்ப்போம். எங்களுக்கு பிலாக்கொட்டை அவிஞ்சிட்டுஞ்சு சில பிலாக்கொட்டையில் வந்து வெடிச்சிட்டுது. அப்படியே நாங்கள் இறக்கி எடுப்போம். என்ன தண்ணிக்கு இருந்து அப்படியே வடித்து எடுத்துக்கொள்வேன். என்ன இப்போ இந்த சுசியம் செய்கிறக்கு ஒரு வேலை அந்த உலகத்தையும் நாங்கள் உரிச்சு எடுக்கணும். மேல் தோல் இருக்குல்ல, அந்த தோலை வந்து இல்லாமலுக்கு நல்ல வடிவாக உரிச்சு தான் எடுக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிலாக்கொட்டை கொஞ்சம் ஆற விட்டு நீங்கள் தோல் உரிச்சா தான் சுவமாக இருக்கும். அப்படியே வெட்டி இந்த மேல் தோல் இருக்குது தானே, இந்த தோலை வந்து உரிச்சு எடுத்தா சரி.
உரிக்க வந்து அந்த உள்ளுக்கு இருக்கு இன்னொரு இந்த மெல்லிய தோல் உண்டு ஒரு சிவப்பு தோல் அதே வந்து அப்படியே மெதுவாக நீங்கள் உரிக்கக்கூடியதை உரிச்சு எடுத்து விட்டா சரி. அது போனால் அந்த உள்தோல் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த நிறம் அதில் தெரியும். தனியாக இப்படி வெள்ளையாக்கினா தனியாக அந்த சுசியத்துக்கு வெள்ளையாகவே தெரியும். சுடுவது கொஞ்சம் மாறினா இல்லைவா டக்குன்னு நாங்கள் உரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் தோலையெல்லாம் உரிச்சு எடுத்துட்டோமேண்ணே. கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிடுது இவ்வளோ உரிச்செடுக்க. ஏன்னா அந்த ஒரு மெல்லிய தோல் தானே அதை வந்து உரிச்செடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் நேரம் செல்லும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா நாங்கள் துவைச்செடுக்க அப்புறம் உரிச்ச பிலாக்கொட்டையை இதோட சேர்த்துக்கொள்வோம். இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா திருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ தும்போண்டும் இல்லாமலுக்கு எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் வந்து போட்டுக்கொள்வோம். இவ்வளோத்துக்குமே சேர்த்து நாங்கள் ஒரு 100 கிராம் சீனி அளவில் தான் எடுத்துருக்குறோம். அதை வந்து அரைவாசியை போட்டுக்கொள்வோம். 2 அரைவாசி பிலாக்கொட்டை 2 தான் நாங்கள் இடிக்க வேணும். ஒரே அடியாக எங்களுக்கு இடிக்க காணாதே. இப்போ வந்து நாங்கள் இப்படியே இடித்து எடுத்துக்கொள்வோம். இந்த இடிக்கிறத வந்து துவைக்கிறதுன்னு சொல்கிறது என்ன. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே அப்படியே இடிபட்டுட்டது. நாங்கள் வந்து எடுத்துக்கொள்வோம். இது இப்போ உருண்டை பிடிக்கிற பருவத்தில் வந்து நீங்கள் இதை துவைச்சி எடுத்துக்கொண்டா சரி. துவைச்சி போட்டு அதை விட சும்மாயும் சாப்பிட்டுக்கொள்ளலாம். சும்மாயும் சாப்பிட்டுக்கொள்ளலாம். சுசியம் பண்ணியும் சாப்பிடலாம், சும்மாயும் சாப்பிடலாம். கூடுதலாக சும்மாயும் தான் நிறைய பேர் சாப்பிட்றது. இப்படியே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஆனால் சரியான அந்த பசை பிடிக்கும் மாத்தன்மை. இப்போ துவைச்செடுத்து வச்சுருக்கிற பிலாக்கொட்டையில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சுசியத்துக்கு அளவான உருண்டையெல்லாம் வந்து உருட்டி எடுத்துக்கொள்வேன். மாப்பிடி பண்ணபடியாக பார்த்தீங்களா இவ்வளோ இலகுவாக அந்த உருண்டைகள் வந்து பிடிச்சிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இது வந்து ஆக சின்னனாகவும் நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம், இல்லை இதில் விட பெருசாகவும் வேணுமெண்டா நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம். அது கூட விருப்பம். பார்த்தீங்கன்னா அளவான உருண்டையெல்லாம் நாங்கள் உருட்டி எடுத்துட்டோம். உருட்டி எடுத்தோன்னா பாருங்க உருண்டை எப்படி இருக்குன்னு. சுசியத்துக்கு இந்த என்ன சொல்கிறது பயறு கடலையில் பிடிச்சி வச்சுக்கிற மாதிரியே இருக்குது. அப்படி ஒரு இதாக இருக்குண்ணா. அதோட பார்த்தீங்கன்னா இஞ்சால வந்து துவைப்பன்மா இது வந்து கோதுமை மாவும் ஒரு கொஞ்சமாக அரிசி மா சேர்த்து நாங்கள் அதுக்கு வந்து கொஞ்சம் உப்பும் சேர்த்து மஞ்சளும் சேர்த்து நல்லா திக்காக வந்து நாங்கள் கரைச்சி வச்சுருக்கிறோம். இது வந்து இந்த மேல் தோல் வாரதுக்காகத்தான். இப்போ வந்து சட்டி அடுப்பில் வைப்போமேண்ணா. சட்டி சூடாகட்டுக்கும். இப்போ வந்து தாச்சி சூடாகிட்டுது. நாங்கள் சுசியம் சுடுறதுக்காக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இப்போ துவைப்பன்மாக வந்து அப்படியே துவைச்சிக்கொள்ளுவோம். துவைச்சிட்டு இப்படியே எண்ணெய்க்க போடுவோம். அப்படியே நாங்கள் பிரட்டி விடுவோம். நிரம்ப எண்ணெய் விடணும் போல இருக்கிறேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு இதை பாவிச்சா பிறகு திருப்பி பாவிக்கிறதுல இருந்தபடியாக கொஞ்சம் எண்ணெயாக விட்டுனாங்க. கணக்கு எண்ணெய் விட்டால் அப்படியே இந்த மேலே அப்படி மிதந்து கொண்டு வரும். மற்ற அந்த காயமெல்லாம் பெறாது. அங்கே பாருங்க சட்டியில் கீழே முட்டு போட்டது. கணக்கு எண்ணெய் விட்டால் அந்த முட்டை ஆகாது. பார்த்தீங்கன்னா சுசியம் அப்படியே சுட்டு முடியுது. ஆள் வந்து பிள்ளையில வந்து ஏற்ற போய் வந்துட்டார். நான் வந்து அதுக்கிடையில் சுட்டு முடிச்சிட்டேன். அப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல அந்த மேல் தோல் வந்து இங்கே எப்படி மொறு மொறுப்பாக வந்துருக்காரு. இப்போ நாங்கள் வந்து நீ சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. சும்மா இல்லை பிலாக்கொட்டை சுசியம் அதுதான். இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போமேண்ணா. சுசியம் அப்பாவுக்கு நல்ல விருப்பம் பிலாக்கொட்டையில் சாப்பாடு செய்கிறேன்டா. எப்படி இருக்கப்பா இங்கே எப்படி இருக்குன்னு வேறு. கடலை உளுந்தெல்லாம் தோத்து போச்சு.
செய்து கடைக்கு போடலாம் போல அந்த மாதிரி இருக்கு. இந்த சீசனுக்கு எடுத்து வைக்கணும் பிளாக்கட்டை. இது ஒரு கண்டுபிடிக்கிறாரு இப்படி ஒன்று செய்யலாம். உண்மையாகவே நல்லா இருக்கு. துவாச்சி நார்மலாக சாப்பிட்ருப்பீங்க. துவைச்சி சாப்பிட்டுருக்கோம், அவிச்சு சாப்பிட்ருக்கோம், பருத்து சாப்பிட்ருக்கோம். சுசியம் தான் உண்மையிலுமே நல்லா இருக்கும். இப்போ கடை பயிறு கவுப்பி அந்த சுசியத்திலும் பார்க்க இது நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. ஃபுல்லாகவே நல்லா மாப்பிடிப்பில்ல, நல்லா இருக்கும். பிளேண்டிக்கும் இது இப்போ ஒரு உருண்டையும் இந்த பிளேண்டியும் காணும் மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் நேரம் நின்று பிடிக்கும். நிறைய பொருள் தேவையும் இல்லை. நம்மளா பிலா கூட அப்படின்னு சீனி இருந்தாலே சரி. எண்ணெய் வந்து கணக்காக இழுக்காது. ஆனால் எண்ணெயை விடையக்க நீங்கள் கணக்கு எண்ணெய் விட்டு பொறிச்சிங்கன்னா உண்மையிலேயே அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. நீங்களும் வீட்டில் இப்போ பிலாக்கோட சீசன் கட்டாயம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்படித்தான் இருக்கும். நாங்கள் உரலுக்கு போட்டு துவைச்செடுத்துனாங்க. உரல் இல்லைன்றாக்கள் சொல்லலாம். மிக்சியில் கூட ஒரு கரண்டு தராமல் இந்த ஆக மாவா சுத்தாமலுக்கு என்ன தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. மாவா சுத்தாமலுக்கு ஓரளவான கொஞ்சம் அறுவல் நுறுவலாக இருக்கணும். சின்ன சின்ன துண்டுகள் இருக்கலாம். ஆக கட்டிகள் இல்லாமலுக்கு உண்மையிலேயே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான ஒரு சூசியம். அப்போ நான் சிற்றுண்டி அப்போ நாங்கள் இன்றைக்கு இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். இந்த காணொலியை இதோட முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.